ஹலோ வீவர்ஸ், இது உங்கள் அறுசுவை அப்டேட். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சிம்பிளான ஸ்வீட் ரெசிபி. 3 பொருள் இருந்தால் போதும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் நல்லா சாஃப்டாகவும் செய்திடலாம். கடைகளில் கிடைக்கிற அதே சுவையில் இருக்கும், வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். நம்ம மைசூர் பாகு செய்யும்போது அதிக நேரம் எடுக்கும், அதோட இதுக்கு அதிகமாகவும் எண்ணெயும் நெய்யும் தேவைப்படும். நான் இன்னைக்கு செய்கிற மெத்தடில் பண்ணும்போது 10 நிமிஷத்துலேயே செய்திடலாம். அதிகமாக நெய்யோ எண்ணெயோ தேவைப்படாது. வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஒரு சின்ன கப்பில் 1 கப்பு கடலை மாவு எடுத்துருக்கேன். அதை கடாயில் சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1/2 கப்பு நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கலாம். இது போல் கைவிடாமல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் கலர் மாறி வந்திருக்கு. இன்னும் இது 2 நிமிஷம் வறுத்து விட்டாலே போதும். இப்போ நல்லா வறுபட்டுடுச்சு. இதை அப்படியே இறக்கி வச்சிடலாம். ஸ்டவ்வில் பேனை வச்சுட்டு நம்ம எந்த கப்பில் கடலை மாவு நெய் அளந்தோமோ அதே கப்பில் 3/4 கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன். 1/2 கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது இதை நல்லா கலந்து விட்டே இருக்கணும். சர்க்கரை நல்லா கொதிச்சிடுச்சு, லைட்டாக திக்காகி வந்திருக்கு. இது போல் தொட்டு பார்க்கும்போது ஒரு கம்பி பதம் வரணும். இப்போது நம்ம கலந்து வச்சுருந்த கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை நல்லா குறைச்சிருங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம மைசூர் பாக்கு பண்ணும்போது கொஞ்சம் பதம் மாறினாலும் ஒன்று ஹார்டாகிடும், இல்லை பீஸ் போட வராமல் உதிரி உதிரியாக ஆகிடும். இது பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது போல் செய்யும்போது நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா பீஸ் போடவும் வரும். நம்ம ஃபஸ்ட்டு சேர்த்த நெய் மட்டும்தான், அதுக்கப்புறம் நெய்யோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. இது போல் கலந்துக்கிட்டே இருக்கணும். இப்போ பாருங்கள், ஓரங்களில் ஒட்டாமல் நல்லா திரண்டு வருது. இது சரியான பதம். இப்போது ஒரு நெய் தடவின பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் ட்ரே எடுத்துருந்தீங்கன்னா அதில் கூட சேர்த்து இது போல் பீஸ் போட்டுக்கலாம். இதை சேர்த்துட்டு லைட்டாக சமப்படுத்தி கொடுத்துக்கோங்க. இது ஒரு 10 நிமிஷம் இருந்தாலே போதும், பீஸ் போட்டுக்கலாம். இப்போது உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பீஸ் போட்டுக்கோங்க. நான் ஸ்கொயர் ஷேப்பில் பீஸ் போட்டுக்கிறேன். பாருங்க, எவ்வளோ சீக்கிரமாக நம்ம செய்து முடிச்சிட்டோம். இதை உடைச்சி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். அப்படியே வாயில் வச்சதுமே கரைஞ்சிரும். இது புதுசாக சமைக்கிறவங்க கூட ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இது அதிக விலை கொடுத்து கடையில் வாங்காமல் ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் செய்திடலாம். நீங்களும் இது போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.